ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோரும். வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஜாதகம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையே போச்சுங்க, நான் எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ரொம்ப பேர் புலம்புவாங்க. அப்படியாகப்பட்டவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்த்துடலாம். சார், நான் ஏன் தான் பிறந்தேனே தெரியலை, பிறந்ததுலேருந்து எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கும் வயசு 60 தாண்டிருச்சு, இது வரைக்கும் எந்த விதமான யோக பலன்களை அனுபவிக்கவில்லை, இதுவரையில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஒன்று ஒன்றா மாட்டி நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு, வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு சில பேர் புலம்புபவர்களை பார்த்திருக்கிறோம். அங்காளச்சிக்கிடுவாங்க, வருத்தப்படுவாங்க, என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நித்தமும் தினமும் யார்கிட்டையா ஒரு ஆள்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையே போச்சுங்க, எதுக்கு நான் இந்த உலகத்தில் வாழணும், பூமிக்கு பாரமா அப்படின்னு சலித்து கொண்டவரை நாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? முதல்ல லக்னமும் ராசியும் 6-8 வரக்கூடாது. லக்னத்திலேருந்து வரிசையாக தொட்டு என்னீங்கன்னா ராசி சந்திரன்னு போட்டிருப்பாங்க 6, சந்திரன் வந்து அப்படியே என்னீங்கன்னா லக்னம் 8. இது 6-8 என்பது சஷ்டாங்க தோஷம் என்று சொல்லுவார்கள். யோகம் என்றால் பெறுவது, தோஷம் என்றால் இழப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக லக்னமும் ராசியும் 6-8 வந்து விட்டால் சஷ்டாங்க தோஷத்தை அல்லவா கொடுத்து விடுவார். அப்புறம் எப்படி அந்த ஜாதகர் முன்னுக்கு வர்றது? அடுத்து லக்னாதிபதி வலு விளக்கக்கூடாது, 6-8-12 மறையக்கூடாது, நீச்சமாகக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் 1 அப்படின்னே சொல்லிடலாம். பாயிண்ட் 2 அப்படிங்கிறத லக்னாதிபதி 6-8-12 மறைஞ்சு சுபர்களின் பார்வை படாமல் இருப்பது, சுபத்தன்மை பெறாமல் இருப்பது, சுபர்களோடு சேராமல் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை கீழே தான் இருக்கும், மேலே வருவது கடினம். பாயிண்ட் நம்பர் 3, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி சோரம் போகக்கூடாது. அப்படி சோரம் போனால் அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மிக மிக கடினம். ஆக லக்னாதிபதி, லாபாதிபதி, பாக்கியாதிபதி இவர்களெல்லாம் வலுவாக இருக்க வேண்டும், கெடக்கூடாது. வலு இழந்து விட்டால் அவர்களுடைய பாடு திண்டாட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். அவங்க வாழ்க்கையில் மேலே வருவது மிகவும் கடினம். அடுத்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி வலுப்பெறக்கூடாது. விரையாதி வலுப்பெற்றால் விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் எனக்கு சார் அது போச்சு சார், இது போச்சு சார், வண்டியில் போய்கிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு வச்சிருச்சு, கையில் காசும் இல்லை, என்ன பண்ணுறேனே தெரியல, போய்கிட்டே இருந்தேன், வாட்சி காணா போச்சு, செல்ஃபோன் காணா போச்சு, வீட்டில் இருந்த பொருட்களை காணோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இதை பூராமே விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். சுப விரயம் ஆகலாம், அசுப விரயம் ஆகக்கூடாது அல்லவா? ஆக வண்டியில் போய்கிட்டே இருந்தேன் சார், வண்டி சரியில்லை, வண்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் அங்காளைத்து கொள்வார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருந்த பொருள், பர்ஸில் இருக்க பணம், பர்ஸே காணா போயிடும், பர்ஸில் இருக்க பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது, மறந்து வச்சிருவார்.
இந்த மாதிரியான அசுப விரயங்களை கொடுத்து விடுவார். ஆக இப்படி பொருள் எல்லாமே விரயங்களானால் அவர் எந்த பக்கம்தான் முன்னுக்கு வர்றது? ஆக வாழ்க்கையில் சரிக்கு சரிக்கு கீழே வந்து கொண்டே இருப்பார். பரமபதம் என்ற விளையாட்டிலே ஏணியில் ஏறி போனால் சந்தோஷம். அவர்கள் யோகக்காரர்கள் என்றே சொல்லிவிடலாம். பாம்பு கொத்தி கீழே வந்தால் அவர்கள் தோஷத்தை உடையவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அவர்கள் ஜாதகத்தில் யோகர்கள் சுபத்தன்மையுடைய கிரகங்கள் வலுப்பெறவில்லை அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இப்படி அமைந்த ஜாதகர்கள் எங்கிட்ட முன்னுக்கு வர்றது? சான் ஏற மூல வலுக்கும் அப்படிங்கிறத கதை. அடுத்து 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானமும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடத்தை பஞ்சமஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் சொல்லுவாங்க. அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் கிடக்கூடாது. அது கெட்டுட்டாலும் முன்னோர்கள் செய்த தாத்தா பாட்டன் முப்பாட்டனார் செய்த பூர்வ புண்ணிய தோஷங்கள் இவரை வந்து சேர்ந்து மேற்கொண்டு பள்ளத்திலே அமுக்கி விடுவார். ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னமும் கெட்டு பாக்கியஸ்தானமும் கெட்டு பஞ்சமஸ்தானமும் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் பரதேசியாய் அலைய வேண்டியது தான். ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு இடத்துல தொழில் நிலையாக இருக்காது. இந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னன்னே தெரியல, அப்படியே தொழிலை போட்டு அமைக்கிருச்சு அப்படின்ட்டு அதை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் புலம்பெயர்ந்து இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பார். அங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருப்பார். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த தொழிலையும் முன்னேற முடியாமல் நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஸ்டேட்டுக்கே போவார். ஆக நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், ஜில்லா விட்டு ஜில்லா போய் பரதேசியாய் அலைவார்கள். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இது ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். லக்னாதிபதி சூரியனும் 3ஆம் இடமாகிய துலாத்தில் போய் நீச்சமாயிட்டார். நான் முதல்லையே சொன்னேன், லக்னம் வலுப்பெற வேண்டும், நீச்சம் பெறக்கூடாது. அங்கே 6ஆம் இடத்து அதிபதி சனியும் சேர்ந்தாச்சு. சூரியனும் சனியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சூரியனுடைய மகன்தான் சனி, சனியின் மைந்தன் மாந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செங்கதிரோனும் மந்தியும் ஒரே இடத்தில் இருந்தால் செழிப்புக்கள் உண்டால் ஒரு கேள்விக்குறி வந்துடுது இல்லை. 3ஆம் இடத்தில் சூரியன் லக்னாதிபதி நீச்சம், 6ஆம் இடத்து அதிபதி கெட்டமே வலுவாக இருக்கா, சனி உச்சம் பெறுகிறார். அப்போ சூரியன் நீச்சம், சனி உச்சம் எப்படி இருக்கும்? நல்லவர் கெட்டு போயிட்டார், கெட்டவர் வலுத்திருக்கிறார். அப்போ எப்படி இந்த ஜாதகம் இருக்கும்? அங்கே புதன் வேறு, தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி குரு நீச்சம். முதல்லயே சொன்னேன், பாக்கியாதிபதி வலுப்பெற வேண்டும், சுபத்தன்மை பெற வேண்டும் என்று. அங்கே குரு வந்து நீச்சமாயிட்டார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி நீச்சமானால் எப்படி இருக்கும்? குரு நீச்சமானால் அனைத்து சுகபோகங்களையும் தடுத்து விடுவார். அடுத்து சிம்மலக்கணத்திற்கு 10இல் சந்திரன் உச்சம் பெற்றாலும் விரையாதிபதி உச்சம் பெறக்கூடாது. அல்லது 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து பகைமை பெற்றாலும் விரயங்களை எல்லாம் கொடுப்பார். எதை எடுத்தாலும் தொட்டது தொலங்கலங்க, கை வச்சா பூரா நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், என்ன பண்ணுறேனே தெரியல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்ட்டு ரொம்ப பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இப்படி அமையப்பட்ட ஜாதகர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது மிக மிக கடினம். வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்டில் தான் நிற்பாங்க. யாரேனும் அவர்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் அந்த உதவியை வாங்கிட்டு அவர்களை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். ஆக இந்த மாதிரியான ஜாதகங்கள் அமையப்பெற்றவர்கள் வாழ்க்கையை தொலைச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து, குடும்பத்தை இழந்து, நண்பர்களை இழந்து, பொன் பொருளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இவங்க என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரகம் 2 கிரகம் பலமிழந்திருந்தால் பரிகாரங்களை செய்யலாம். 9 கிரகங்களில் அது பெருவாரியான கிரகங்கள் நீச்சத்தன்மையும் வலுவிழந்தும் பகைமை பெற்ற நிலையில் இருந்தால்
அவர் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்போ அவருடைய தலையெழுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறவில்லை. இந்த பிறவியில் அவர் பிறந்து இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இப்படியாக அமையப்பட்ட ஜாதகர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிர்கதியாக நிற்பார்கள் அப்படின்னே சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை டச் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.